ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அது கூட பட்டை, கிராம்பு, லவங்கம்லாம் சேர்த்து ஒரு 200 கிராம் தேவையான அளவு சின்ன உள்ளி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு 4 குட்டி தக்காளியை நான் வெட்டி சின்ன சின்னதாக அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா வந்ததுக்கப்புறம் அதுக்கு கூடவே வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நல்லா வறுத்து அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா பச்சை மிளகா கூட 2 ஆட் பண்ணிக்கோங்க. நான் மணத்துக்காக கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் தூவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற பீஃபை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கிளறி விடுங்க. 4 விசில் வச்சதுக்கப்புறம் அதை ஆவி போனதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் பொரித்து எடுத்து அது கூட ஆட் பண்ணுங்கள். சுவையான பீஃப் கறி ரெடி. இதை நீங்கள் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.